ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரோட்டு கடையிலலாம் கிடைக்கிற மசாலா பூரி கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு அளவுக்கு பட்டாணி 6 மணி நேரம் ஊற வச்சு, நீங்கள் வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி எது வேணாலும் எடுத்துக்கலாம். 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு இது போல் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பட்டாணி மூழ்கிற அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெடிமேடு பானிபூரி தான் வாங்கி பொரிச்சிருக்கேன். இது மாதிரி வத்தல் வந்து எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். வாங்கி இந்த மாதிரி பொரிச்சிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போட்ட உடனே கருப்பாயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த போல் பொரித்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய போடாதீங்க. போடும்போது நிறைய போடாதீங்க. பீஸ் வந்து கம்மியாக போட்டிங்க அப்படின்னா நல்லா பஸ்ஸுன்னு உப்பி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு வத்தல் தேவையோ அந்த அளவுக்கு போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து அதே எண்ணெயில் கார்ன்ஃப்ளெக்ஸையும் பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பொரிச்சிக்கோங்க. இல்லாட்டி ஓமப்பொடி சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஓமப்பொடி இல்லை, அதனால் நான் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் தான் பொரித்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸை இதே போல் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. நாம் வேக வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த போல் மத்துக்கட்டை வச்சு நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. ஒன்று பாதியமாக நல்லா மசிச்சு எடுத்துருங்க. பட்டாணியை ரொம்ப மைய வேண்டாம், கொஞ்சம் ஒன்று பாதியமாக இருக்க மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பட்டாணி எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. வதக்கிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா இல்லாட்டி சிக்கன் மசாலா இது 2ல் ஏதாவது ஒன்று சேர்க்கும்போது தான் நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற அதே ஃப்ளேவர் கிடைக்கும். கரம் மசாலாவும் சேருங்க, மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த போல் நல்லா கொதித்து வரும்போது நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, பட்டாணி இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்தோடனே இறக்கிக்கலாம். கேரட்டு, மல்லித்தழை எல்லாம் துருவி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு பானிபூரியை நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நாம் வச்சுருக்க குருமாவிலேருந்து வெறும் பட்டாணியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது பட்டாணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கோங்க. பொரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பொரியோடு சேர்த்து கார்ன்ஃப்ளெக்ஸும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக தூவிக்கோங்க.
கேரட் கொஞ்சமாக, கேரட் துருவி வச்சுருக்கோம்ல, அந்த கேரட்லேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா நம்மளோட மசாலா பூரி, ரோட்டுக்கடை மசாலா பூரி ரெடி. நான் வந்து பட்டாணி வேக வைக்கும்போதே உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டேன், அதனால் மசாலா செய்யும்போது சேர்க்கலை. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க.